விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக கருதப்படுவது சதுர்த்தி திதி. அதிலும் தேய்பிறை சதுர்த்தியை தான் நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கொண்டாடுகிறோம். சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி தான், அதுவும் நாம் வேண்டியதெல்லாம் நிறைவேற்றும் அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சங்கடகர சதுர்த்தி நாளன்று தான் சந்திர பகவானுக்கு விநாயக பெருமான் சாப விமோசனம் அளித்தார். அதனால்தான் சங்கடகர சதுர்த்தி நாளன்று மாலை நேரத்தில் அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழிபாடுகள் செய்யும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் கண்டிப்பான முறையில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும். அந்த வகையில் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி இப்போது காணலாம். இரவு நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாளில் இரவு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டிற்கு 11 நாணயங்களும் பச்சை நிற துணியும் இருந்தால் போதும். இரவு 11 மணிக்கு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அருகம்புல் மாலையை சாற்ற வேண்டும். பிறகு அவருக்கு முன்பாக அகல் விளக்கில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கிழக்கு பார்த்தவாறு வைக்க வேண்டும். ஊதுபத்தி தூபம் காட்டி முடித்த பிறகு விநாயக பெருமானை முழு மனதோடு நினைத்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை கூற வேண்டும். பிறகு விநாயக பெருமானின் மந்திரம் எது தெரியுமோ அதை கூறிக்கொண்டே பச்சை நிற துணியில் 11 நாணயங்களையும் வைக்க வேண்டும். உதாரணமாக ஓம் கம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை ஒரு முறை கூறும் பொழுது அந்த பச்சை நிற துணியில் ஒரு நாணயத்தை வைக்க வேண்டும். 11 நாணயங்களை வைக்கும் பொழுது 11 முறை இந்த மந்திரத்தை நாம் கூறியிருப்போம். பிறகு பச்சை நிற நூலால் இதை மூட்டையாக கட்டி இதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து விநாயகரின் பாதங்களில் வைத்து விட வேண்டும். பிறகு சாம்பிராணி தூபம் காட்டி விநாயக பெருமானை முழு மனதோடு வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஏற்று வைத்த தீபம் அரை மணி நேரமாவது எரிய வேண்டும். பிறகு குளிர வைத்துவிட்டு நாம் படுத்து உறங்க செல்லலாம். இந்த மூட்டையானது முழுமையாக 3 நாட்கள் விநாயக பெருமானின் பாதத்திலேயே இருக்க வேண்டும். 3 நாட்கள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு இந்த மூட்டையை அப்படியே எடுத்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் ஆலயத்தில் இருக்கும் உண்டியலில் போட்டுவிட வேண்டும். பிறகு உங்களுடைய வேண்டுதலை திரும்பவும் விநாயக பெருமானிடம் கூறி வழிபாட்டை நிறைவு செய்துவிட வேண்டும். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை நினைத்து 11 நாணயங்களை வைத்து இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.